ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான நடிகை 25 வயசில் கல்யாணம் ஆச்சு. இப்போ 7 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி. 32 வயசான நடிகையோடைய இந்த கதை, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கதை. உன்னை நம்பி இதுக்கப்புறம் பிரயோஜனமே கிடையாது, இதுக்கப்புறம் நானே சம்பாதிக்க இறங்கி அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடிகை சாந்தினி தமிழரசன். சினிமா உள்ளே வரும்போது சுத்தமாக கவர்ச்சி அப்படின்னா காட்டவே மாட்டேன். இவங்க நடித்த முதல் படமே சித்து +2 அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து கவர்ச்சி அப்படின்றதே கிடையாது. இன்னொரு 2 நடிகை அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு நடிகை நல்லா கவர்ச்சி காட்டினாங்க. இவங்க எதுவுமே காட்டவே இல்லை. அந்த இன்னொரு நடிகை வந்து குட்டி டவுசர் போட்டால் இவங்க வந்து ஒரு 3/4 பேண்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து கவர்ச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச நடிகை. நடிப்பு என்னமோ வந்து ஓரளவுக்கு வரும், 100க்கு ஒரு 50% நடிப்பு வரும். ப்ளஸ் கவர்ச்சியும் காட்ட மாட்டேன். ஹோம்லி லுக்லேயே வந்து ஸ்னேகா மாதிரி நான் வந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பிலே உள்ளே வந்து போனாங்க. ஆனால் சிக்கி சீரழிஞ்சது தான் சின்னாபின்னமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் மிச்சம். பெருசாக சம்பாதிக்கவும் இல்லை, பெருசாக பேரும் சம்பாதிக்கலை, பணமும் சம்பாதிக்கலை. அப்புறம் எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து சான்ஸ் கேட்டு போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சாந்தினி தமிழரசன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இதுக்கப்புறம் சினிமா நமக்கு செட் ஆகாது, யாருமே வாய்ப்பும் கொடுக்கல, இப்படியே போனால் சோத்துக்கு சிங்க அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், நந்தா அப்படின்றவர். ஆனால் அவருமே வந்து பெரிய ஆக்டர், பெரிய ஆள் அப்படின்னா எனக்கு அது கொஷின் மார்க் தான். சீரியல் ஆக்டர் தான், ஆனால் இப்போ ஒரு சீரியலும் நடிக்கிறது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தவன் இதுக்கப்புறம் உன்னை நம்ப முடியாது, நானே போய் சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாந்தினி வெளியே வந்தாங்க. 2 வருஷமாக இல்லைனா வந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து சாந்தினியோட இன்ஸ்டா பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொப்புளை காட்டியே வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் கவர்ச்சியை காட்ட மாட்டேன்னவங்க அப்படி தொப்புள் ஏன் வந்து உள்ளாடையோடு முதற்கொண்டு ஜாக்கெட்டை கழட்டி விட்டு உள்ளாடையோடு வந்து ஃபோர்ஸ் கொடுத்த ஒரு நடிகையாக வந்து மாறிட்டாங்க. டாப் கவர்ச்சி நடிகையாக கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இதுக்கப்புறம் எப்படியா சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இறங்கி படுக்கறை காட்சிகள், முத்த காட்சிகள், தொப்புளை பிடிச்சி வந்து நோண்டி விடுறது எல்லாமே வந்து சாந்தினி வச்சு செய்ன்னு செஞ்சிட்ருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதுவும் வெப் சீரிஸ்லேயும் சரி, அவங்க நடிக்கக்கூடிய சில பல காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டீமியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து கவர்ச்சியாக இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாந்தினி. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய கவர்ச்சியான நடிகைகள் வந்து உருவாகிறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்னேகாவும் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த முரட்டுக்காளி 2 படம் நடித்தாங்க. அதில் பயங்கர கவர்ச்சியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் சாந்தினியுமே வந்து இதே மாதிரி தான் நிறைய கவர்ச்சி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து காட்டிகிட்ருக்காங்க. சில பல நடிகைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது ஓகே தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம்னா நடிகைகளுடைய பாகங்கள் எல்லாம் வந்து இன்னுமே வந்து அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதை வச்சு கவர்ச்சி காட்டி வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்றதான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ சாந்தினியோட இந்த முயற்சி ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இவங்களுடைய கவர்ச்சி வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நடிகை சாந்தினியோடைய கவர்ச்சியை பற்றி, அவங்க காட்டக்கூடிய அந்த தொப்புள் அழகை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ். முன்னழகுமே வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன வெள்ளை கலர் உள்ளாடை தான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க.